அடடா, என்ன பானை மட்டும்தான் இருக்கு, ஒருத்தரையும் காணோம். அன்னைக்கு மாதிரி இன்னைக்கு நம்ம தான் முதலாளா வந்திருக்கோமோ. அட, அனிதாவும் வந்துட்டு இருக்கா. வா அனிதா, என்ன ஹேர் ஸ்டைல்லாம் ரொம்ப பலமா இருக்கு. அதுவாடா, புதுசா ட்ரை பண்ணேன். நல்லா இருக்காடா அருணே. ஹாப்பி பொங்கல் அனிதா. ஹாப்பி பொங்கல்டா அருணே. உன் அப்பா அம்மா எல்லாருக்கும் விஷ் பண்ணுன்னு சொல்லிடு. சரிடா அருணே, பானை போட்டி பம்பர் போட்டின்னு பெயிண்ட்லாம் அடிக்க வச்சாங்க, ஒன்னையும் காணா. இந்த பானை டிஃப்ரெண்டா இருக்கே, இது யாரோட பானைடா? அட ஆமா அனிதா, இதை நான் கவனிக்கவே இல்லை பாரு. இந்த டக்ளஸ் என்ன எல்லாரையும் ஏமாத்திட்டாரோ. இவங்க கூப்பிட்டாங்கன்னு வீட்டுல சீரியல் பாக்குறதெல்லாம் விட்டுட்டு வந்தாண்டா அருணே. சரி சரி, டக்ளஸ் என்ன வரட்டும் அனிதா, அவரை நம்ம கேட்போம். ஆமாண்டா அருணே, அதுவும் சரிதான். நமக்கு வேண்டியது பொங்கல் விழா நல்லா நடக்கணும், அவ்வளவுதான். சரிவா, சமைக்கிறத பாப்போம். என்னடா கண்ணுங்களா, ஒரு வழியா பொங்கல் திருவிழா நல்லபடியா முடிஞ்சது போல இருக்கு. எனக்கு ஒரு வாய் சக்கரை பொங்கல் கொடுங்களேன்டா, நீங்களே சாப்பிட்டுட்டு இருக்கீங்க. பாக்குறதுக்கே ரொம்ப கலர்ஃபுல்லா இருக்கு. டக்ளஸ் அண்ணா, உனக்கு சக்கரை பொங்கல்லாம் கிடையாது. சக்கரை வேணா தரேன், எடுத்துட்டு போய் நக்கிட்டே போ. எங்க பானையை வைக்கிறேன்னு ஏமாத்தி வேற யார் பானையை வச்சுட்டால, ஒன்னு நான் அப்புறம் கவனிச்சுக்கிறேன்.